வாழ்க வளமுடன். கௌரவத்தை பற்றி பார்க்கலாமா? பீஷ்மர் நேற்று தர்மத்தை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி பீஷ்மர் கௌரவம் பிதாமகனே, ஏன் எனக்கு இந்த மாதிரி வலி இன்னும் அதிகமாக இருக்குது அப்படின்னா, பிரம்மச்சரியத்தை கரெக்டாக தானே கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கிற அப்படின்னா. ஆமாம், பிரம்மச்சரியத்தை அப்பா சொன்னாங்க, நீ கேட்டல. அது பின் விளைவு என்ன, அவளை அனுப்பிட்டல வேணான்னு. அவள் அம்மையோட மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டு அவள் இது பண்ணியிருப்பாள். அது முதல்ல தெரிஞ்சுக்கோ. நீ உன்னோட கௌரவத்தை தான் பார்த்தான், பேரை காப்பாற்றணும், 4 பேர் இது ஒன்றும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மற்றவங்கள பார்த்து நீ கௌரவத்தை பார்த்த. உனக்காக நீ வாழலை. இது செய்தால் இது தவறு அப்படின்றது உனக்கு தெரியல. பிரம்மச்சரியத்தை அவள் இருந்தே பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிச்சிருக்கலாம்ல. ஆனால் உன் தந்தை சொன்னாங்கன்னு அந்த கௌரவத்துக்கு இது பண்ணு. அந்த கௌரவத்துக்கோசம் நீ எல்லாருடையும் நடந்துக்கணும். ஆனால் அவள் போனால் ஃபஸ்ட்டு அம்மை எழுதும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டான். அந்த அம்புக்கும் நீ வழிபட்டாலும். திரௌபதிக்கு துயில் வரும்போது அப்போ எங்கே போயிடுச்சு அந்த கௌரவம்? அட்லீஸ்ட் ஒரு வார்த்தையாக சொல்லியிருக்கலாம்ல. வேணாம்பான்னு ஒரு வரல தூக்கிந்தீனா துரியோதனை அடங்கிட்டு இருப்பான்ல அப்படின்னா. அது ஏன் செய்யலைன்னு. இல்லைன்னா அந்த பதவியில் அவங்க பெரியப்பான்ற ஒரு பதவியில் இருக்கும்போது நான் எப்படி செய்கிறது, அதை தான் நான் கடைப்பிடிக்கணும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி அப்படின்னா. அப்போ எதுக்கு அந்த மாதிரி செஞ்ச அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, அவங்க வீட்டு உப்பு சாப்பிட்டதால கிடையாது. அவர் வீட்டு உப்பு நீ ஒன்றும் சாப்பிடல, எல்லாரோட உழைப்பு தான் நீ சாப்பிட்ற. இப்போ ரத்த வெள்ளமாக போகுதுல்ல, இது எதனால்? நீ அன்றைக்கி தலை கவிழ்ந்ததால். அன்றைக்கி ஒரு வேளை நீட்டிங்கன்னா இந்த போர் நடந்திருக்காது இல்லை. அப்போ அந்த வழி யார் படுறது? நீங்கள் தானே பட்டாகணும். அது ஏங்க உங்களுக்கு புரியல அப்படின்னு. ஓ, அப்போ யார் எதை சொன்னாலும் கேட்டு அதன்படியே நடந்து சொன்னதும் அதானே தர்மம் அப்படின்னும். ஆமாம்பா, தர்மம் இல்லைன்னு சொல்ல. ஒரு கெட்டது நடக்கும்போது அதை பற்றி உனக்கு தெரிஞ்சியா இருந்தேன். அங்கே போய் நீ மௌனமாக இருந்தால் என்ன பிரயோஜனம்? உனக்கு டபுள் மடங்கு பாவங்கள் சேரும். அதை நீ அனுபவித்து தான் தீரணும். அத்தின் பேரோட கஷ்டம் அன்றைக்கி திரௌபதியால் வந்தது இல்லை. அவ்வளோ ஃபுல் கஷ்டமும் யார் ஒன்றாலும் அன்றைக்கி ஒரே ஒரு அதில் நீட்டி இருந்தனா பிரச்சனை இருந்திருக்காதுல்ல. அது போல தான் கௌரவம்னு பார்த்து அந்த பீஷ்மருக்கே அதுன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? கௌரவம் பார்க்குறோம். ஐயோ, பக்கத்து வீட்டுக்காரர் என்ன நினைப்பாங்களோ, அவங்க என்ன நினைப்பாங்களோ, நம்ம பசங்க நம்ம இஷ்டத்துக்கு வளரணும், நம்ம சொல்கிற பேச்சு கேட்கணும். இதே தான் தெரியுங்களா, அந்த மாயிலே தான் சிக்கிறீங்களே தவிர ஒரு இது நினச்சி பார்க்க மாட்டேன்றீங்க. இதனால் அவங்களுக்கு நமக்கு என்ன இருக்குது? அவங்கள மனித பிறவி தான், நாமளும் மனித தான். முன்னே வந்துக்கிறாங்க, நம்ம பின்ன வந்துடும். அவங்க அதிகமாக பணம் வச்சுக்கிறாங்க, நம்ம கம்மியாக வச்சுக்கணும். நாம் ஒன்றும் இல்லாமல் இல்லையே. அப்போ எதுக்கு கௌரவம்னு ஒன்று பார்க்குறீங்க? அது மாதிரி தான் ஒருத்தர் ஆஃபீஸில் வேலை செஞ்சு என்ன பண்ணாங்க, ஆஃபீஸர் சொன்னே லஞ்சம் வாங்கிட்டாங்க. லஞ்சம் வாங்கிட்டு கடைசியில் நான் அதன் விளைவே கண்டுபிடிச்சானு போஸ்டிங் போயிடுச்சேன். அப்போ எதுக்கு கௌரவமான்றது? வீட்டில் அங்கே பணம் பற்றாக்குறை இருக்கலாம், எல்லாம் மனைவி இதை வாங்கணும் அதை வாங்கிக்க சொல்ல அந்த கௌரவத்தை விட்டு இங்கே கௌரவமாக பணத்தை வாங்கி அந்த கௌரவத்தை விட்டு பாழாகிட்டாங்க. வேலை போயிட்டுதுன்றாங்கள. இப்போ அதே மாதிரி ஒரு வீட்டில் என்ன பண்ணாங்க, கௌரவம்னு சொல்லிட்டு கிராமத்தில் என்ன செய்தாருன்னா, அவர் ஒர்க் பண்ணுறது ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவர். அவர் பையன் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணி ரிஜிஸ்டர் மேரேஜும் பண்ணிட்டாங்க. அப்பா என்ன நினைப்பார், காலேஜ் முடிச்சுட்டு வந்தேன்னா பையனுக்கு பொண்ணு பார்த்து கட்டலான்னு இவர் ரெடி பண்ணி வச்சுட்டுருக்காரு. அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணி ரிஜிஸ்டர் மேரேஜை பண்ணிவிட்டு அவளுக்கு கருவும் உண்டாயிடுச்சு. அப்போ முடிச்சுட்டு வந்தவுடனே கேட்குறான், அப்பா நான் கல்யாணம் பண்ணி நீங்கள் பொண்ணுலாம் பார்க்க வேணாம் அப்படின்னா. எதுக்குடா அப்படின்னா, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணி இப்போ கரு விட்ருக்கேன் அப்படின்னுவோம். அப்படியா, நீ என் பேச்சை கேட்கல, நீ என்னத்துக்கு கிடக்குற, முதல்ல போய் அவளை இட்டுன்னு ஒன்று அந்த கரு அழிச்சிட்டு அவளை வேணான்னு சொல்லிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லுவான். இவன் வேறு எதுவும் சொல்ல மாட்டான். சரி, போயிட்டு நம்ம தனி கொடுத்தணும் போகலான்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசுறதுக்கு அவங்ககிட்ட போகிறான். போனவுடனே அவன் சொல்கிறான், ஆமாம் நம்ம தனி கொடுத்தணும்னா அப்பா அம்மாவுக்கும் தெரியாது நம்ம இது மாதிரி இருக்கிறது. நம்ம இதில் முடிச்சுல காலேஜ் நம்ம ஆட்டோமேட்டிக்காக தனி கொடுத்தோன்னா ஏதோ வச்சு பொழைச்சிக்கலாம் அப்படின்னு. சரி, நான் எங்கள் அப்பாவோட போய் சொல்லிவிட்டு நான் வந்துடுறேன்னு வராரு. வந்த உடனே இவங்ககிட்ட சொல்கிறேன், இல்லைப்பா நான் அது மாதிரி ஆயிடுச்சு, நான் தனியாக போய்க்கிறேன், நான் உங்கள்கிட்ட வரல, நீங்கள் இன்னொரு பிள்ளைங்க ஒன்றா பார்த்துக்கலாம் நீங்கள் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லுவோம். இவன் சொன்னோன்னே மறுநாள் தானே இவன் பார்ப்பறான்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் நைட்டே அவன் தூங்கும்போது அந்த ரூமை பூட்டிடுவார். வெளியே வர முடியாது இல்லை. இவன் எவ்வளோ அப்பா கது தரப்பா அப்படின்வான். வேணாம், நான் அனுப்ப மாட்டேன், நான் எவ்வளோ கௌரவமாச்சு அந்த ஊரில்,
என் கௌரவத்தை கெடுக்கிறதுக்கு வந்தியான்னு சொல்லிட்டு திட்டிட்டு தரக்கவும் மாட்டான். அவங்க அம்மா எவ்வளோ சொல்லி அவன் தர மாட்டான், சாப்பாடும் கொடுக்க மாட்டான். ஏன்னா 2 நாள் பட்டினி அந்த திருந்தோன்னு இவங்களோட கணக்கு. அவன் என்ன பண்ணான், மறுநாளே எடுத்து ரூமில் சூசைட் பண்ணிட்டான். இவங்க வந்து ஜன்னலில் பார்ப்பாங்களா, பையன் என்ன பண்ணுறான்னு, தூங்குறானா ஏங்குனானா பார்க்க வந்தால் சூசைட் பண்ணிட்டுருக்கான். அப்போது அவருக்கு வந்து நினைக்கிறாரு, ஐயோ ஏன்டா இது மாதிரி பண்ண, நான் தான் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணுறேன்னு சொன்னேன், என் கௌரவத்தை கெடுக்கிறதுக்குனே நீ வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அப்போவும் திட்டாரே தவிர கௌரவத்தை தான் பார்த்தாரு. இதை பார்த்த அவனுங்க ஃப்ரெண்டு என்ன சொல்லுவாங்க, அந்த பொண்ணு போய் சொல்லுவாங்கள்ல, அங்கேருந்து அவ்வளோ பொண்ணு வசதி அவ்வளோவா இல்லை. அதனால் இவங்க என்ன பண்ண ஃப்ரெண்ட்ஸுங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு, சரி நம்ம இங்கேயும் சேர்க்க மாட்டாங்க அங்கேயும் சேர்க்க மாட்டாங்க, நாமளும் எதுக்கு இருந்து இது ஒன்று கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூசைட் பண்ணிடுச்சு அந்த பெண்ணும். இப்போ இவர் ஒரு கௌரவம்னு ஒன்று பார்த்ததில் 3 உயிர் போயிடுச்சா. இந்த பலனை அனுபவிச்சு தானே செஞ்சு அந்த பலனை இவர் அனுபவித்து தான் தீர வேண்டும். இந்த பிறவியில் இல்லை என்றாலும் அடுத்த பிறவியில் அனுபவித்து தான் தீர வேண்டும். பீஷ்மருக்கே அம்பு படுக்க எவ்வளோ வலி இருந்திருக்கா. அப்போ நீங்கள் ஒரு கௌரவத்துக்கோசம் ஒரு குழந்தைய இது பண்ணுறீங்க, ஒரு 3 உயிர் போயிடுச்சு இல்லை, இருக்கட்டுங்க. அப்போல்லாம் புதுசு வேறு ஜாதி கல்யாணம் பண்ணுறதுன்னு. அதனால் கௌரவம் கிராமத்தில் நான் தானே பெரிய ஆள், அப்போ என் கௌரவம் என்ன ஆச்சு அப்படின்னு. பீஷ்மராக அது மாதிரி தானே தலை குனிந்தார் அவள் திரௌபதிக்கு இது சொல்ல முடியாமல். அந்த கௌரவம் எவ்வளோ உயிரை பின்பலன் தான் ஆச்சு. உயிர் வாங்கிச்ச 3 இதுவாக 2வது பையனுக்கு கல்யாணம் பண்ணாங்க. அவனுக்கு குழந்தையே இல்லை. எத்தனை வருஷம் ஆகுது, இப்போ எப்படியும் 11 வருஷம் ஆகுது. ஏன் குழந்தை இல்லைன்னா அந்த கரு அப்பயே ஆயிஷா யாரால் தூண்டுதல் இவர் தானே, செஞ்சது இவர் தானே. அதுதான் சரி, செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் பாவம், செய்ய தூண்டுறவங்க பாரு அவங்களுக்கு தான் டபுள் மடங்கு பாவ பதிவு சேரும். என்னையிலேருந்து யாராவது கௌரவம் பார்ப்பீங்களா, உங்களை மீறி பையன் ஒரு செயல் செய்கிறான்னு விட்டுடுங்க. ஏன்னா இறைவன் வந்து சும்மா போடல, இன்னும் இவங்களுக்கு இவங்க தான் முடிச்சு போடணுன்ட்டு கல்யாணம் ஆகுது. அதை தடுத்து அதை இது பண்ணி என்னங்க நீங்கள் சாதிக்க போகிறீங்க, பின் விளைவுன்னா அது கஷ்டப்படுறீங்களா. இப்போ அவங்களுக்கு ஒரு பையனை இழந்த மாதிரி நினச்சி அந்த அம்மாவும் இறந்துட்டாங்க. இப்போ அவர் தனியாக கொடுமையில் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவர் எப்படி அம்பு படிக்கல கஷ்டப்பட்டாரோ அதே போல் இவர் அந்த பிள்ளையை நினச்சி அந்த கரு ஐஷ்மே இது பண்ணுமேன்ட்டு வழியால் துடிச்சுங்கிறாரு. அதுக்கு தான் சொல்கிறேன், கௌரவன்றது பார்க்காதீங்க. அந்த காலத்துலேயே நடந்ததுன்னா நம்ம இதெல்லாம் ஒரு பாடமாக எடுத்து நாம் கௌரவமாக இருக்கணும்னா அவங்க இஷ்டப்படி நீங்கள் கௌரவன்றது யாருக்கு இல்லை, உங்களை நீங்கள் இது பண்ணுறது தான். இப்போ நம்ம சம்பாதிக்கிற நாம் சாப்பிட்றோம், இப்போ அவங்கள கொடுக்குறாங்க, அப்போ கௌரவம் எதுக்கு பார்த்துக்கணும். அப்போ பீஷ்மரே கூட எதுக்கு அவன் சாப்பாடு போடுவான்னு எதிர்பார்த்தனே, இவருக்குன்னு இருக்குல்ல, இவருக்குன்னு சொத்து இருக்குல்ல, அது செஞ்சு இவர் நல்வழி நடந்துருக்கலாம்ல. அதுதான் சொல்கிறது, விதி வந்து எப்படியும் விளையாடும், அதை நாம் தான் தியானம் செய்து நல்வழியில் கொண்டு செல்ல வேண்டும். வாழ்க வளமுடன்.